ஈரானால இஸ்ரேல் இப்ப ஒரு வழி ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுல முக்கியமா அவங்க பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறது இந்த ஹைஃபால தான். ஏன்னா இந்த ஹைஃபாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட முக்கியமான நேவல் பேஸ், ஆயில் ரீஃபைனரி, இது பத்தாதுன்னு போர்ட், இதெல்லாம் தாண்டி பவர் பிளான்ஸா இருந்தாலும் பல விஷயங்கள் இங்க இருக்கு. அப்பேற்பட்ட ஹைஃபாவை முதல்ல ஈரான் தாக்குச்சு, அதுக்கப்புறமும் தாக்குனாங்க. சரி, இதோட அவங்க கோபம் தணிஞ்சதுன்னு பார்த்தா எகைன் திரும்பவும் ஹைஃபாவை ஒரு வழி ஆக்கிருக்காங்க. இப்ப அந்த பகுதி முழுவதும் பிளாக் அவுட். மக்களே, எங்கேயுமே பவர் சப்ளை அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் அட்டாக் பண்ணிருக்க இந்த இடத்துல சரௌண்டிங்ல ஃபாரின் ஜெர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்கள பல பேர் இப்ப பிளாக் பண்ணப்பட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன்னா அந்த இடத்துல இருந்து எல்லாருமே லைவா இந்த நியூஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஈரான் அட்டாக்ல ஹைஃபா சீர்குலைகள் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா அவங்க லைவ் ஃபீடா கொடுத்துட்டு இருக்காங்க, பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை உடனடியா இஸ்ரேல் போலீசார் அங்க வந்து தடுத்துட்டாங்க. அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ், ஜெர்னலிஸ்ட் எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டாங்க, இங்க இருக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா ஒவ்வொரு நாடுகளும் பண்றதுதான், இஸ்ரேல் மட்டும் பண்றது இல்ல. அவங்க வாங்குற அடி இருக்குல்ல, அதை எப்பவுமே குறைச்சு காட்ட தான் ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டு தரப்புமே சொல்றேன், இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி, அதை தான் இஸ்ரேலுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த லைவ் ஃபீடு இருக்குல்ல, அது வெளியே வந்துருச்சு ஏற்கனவே. அதை மட்டும் எடுத்து கட் பண்ணி பல பேரும் ஈரானோட ஆக்ரோஷத்துக்கு இதுதான் சான்றுன்னு சொல்லி அந்த வீடியோ பயங்கரமா ஷேர் ஆயிருக்கு.